வணக்கம் நண்பர்களே. காசிக்கு இணையான திருத்தலம் என்று பக்தர்களால் போற்றப்படும் ஒரு புனித பூமி. ஒருபுறம் சங்கராபரணி என்ற புனித நதி, மறுபுறம் அகத்திய முனிவருடன் தொடர்புடையதாக கூறப்படும் சிவத்தலம். முன்னோர் வழிபாடு, பித்ரு தோஷ நிவர்த்தி, மாசிமக தீர்த்தவாரி என பல ஆன்மீக சிறப்புகளை தன்னகத்தே கொண்டிருக்கும் திருக்காஞ்சி கெங்க வராக நதீஸ்வரர் திருக்கோயிலை பற்றித்தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க உள்ளோம். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் சங்கராபரணி ஆற்றின் கரையில்தான் திருக்காஞ்சி அமைந்துள்ளது. சங்கராபரணி ஆறு விழுப்புரம் வழியாக பாய்ந்து புதுச்சேரி அருகே கடலில் கலக்கிறது. இந்த ஆற்றுக்கு வராக நதி, செஞ்சி ஆறு, கிளிஞ்சல் ஆறு போன்ற பெயர்களும் வழங்கப்படுகின்றன. இந்த புனித நதிக்கரையில் எழுந்த சிவத்தலமே கெங்கவராக நதீஸ்வரர் திருக்கோயில். இந்த தலத்தின் பேரிலேயே அதன் தனிச்சிறப்பும் அடங்கியுள்ளது. கங்கை பிளஸ் வராக நதி பிளஸ் ஈஸ்வரர் என்ற 3 ஆன்மீக அடையாளங்கள் ஒன்றாக இணைந்ததாக தலமரபில் விளக்கப்படுகிறது. சங்கராபரணி ஆறு வராக நதி என்ற பெயராலும் அழைக்கப்படுவதால் அந்த நதிக்கரையில் எழுந்த சிவபெருமான் கங்கை வராக நதீஸ்வரர் என்று போற்றப்படுகிறார். தலம் மரபில் இங்குள்ள சிவலிங்கம் அகத்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இத்தலம் சித்தர்கள் மற்றும் முனிவர்களின் வழிபாட்டுடன் தொடர்புடைய சிவத்தலம் என்ற ஆன்மீக நம்பிக்கையை பெற்றுள்ளது. ஆலயத்தில் இறைவன் மேற்கு நோக்கி காட்சி தருகிறார். மூலவராக விளங்கும் சிவலிங்கம் 16 பட்டைகளை கொண்டதாகும். இந்த 16 பட்டைகள் 16 செல்வங்கள் அல்லது 16 வகையான பலங்களுடன் தொடர்புபடுத்தப்பட்டு பக்தர்களால் போற்றப்படுகின்றன. இதன் காரணமாக குடும்ப வளம், மன நிம்மதி, வாழ்க்கையில் முன்னேற்றம் ஆகியவற்றை வேண்டி பக்தர்கள் நதீஸ்வரரை வழிபடுகின்றனர். காசியில் ஸ்ரீ விசாலாட்சி, ஸ்ரீ அன்னபூரணி ஆகியோர் அருள்வது போலவே காசிக்கு நிகரான திருக்காஞ்சி தலத்திலும் ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி ஆகியோர் அருட்காட்சி தருகின்றனர். மேலும் கோயிலில் பரிவார மூர்த்தங்களாக ஸ்ரீ விநாயகர், வள்ளி தேவ சேன சமேத முருகப்பெருமான், ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ பைரவர், ஸ்ரீ லட்சுமி வராக பெருமாள், ஸ்ரீ அகத்தியர், நவக்கிரகங்கள் ஆகியோரும் அமைந்திருக்கின்றனர். மேற்கு பார்த்தவாறு ஸ்ரீ கொடிமரத்து விநாயகரின் ஒரு பிரசன்ன சன்னதி உள்ளது. கோயிலின் வெளிப்புற சுற்றளவில் சிவலிங்க வடிவில் காட்சியளிக்கும் காசி விஸ்வநாதரின் உபசன்னதியும் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. அவருடன் அவரது துணைவியார் காசி விசாலாட்சியும் காட்சியளிக்கிறார். வெளிப்புற சுற்றளவில் உள்ள அடுத்த கிழக்கு நோக்கிய உபசன்னதி நின்ற கோலத்தில் காட்சியளிக்கும் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியருடையது. ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு தெற்கு நோக்கிய உபசன்னதி ஒன்றும் உள்ளது. இக்கோயிலில் தெற்கு நோக்கிய பள்ளியறையும் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கும் கால பைரவரின் உபசன்னதியும் உள்ளன. இதற்கு அருகிலேயே நவகிரக சன்னதியும், இந்த நவகிரக சன்னதியின் பின்புறம் வன்னி மரமும் உள்ளது. வெளிப்புற சுற்றுச்சுவரில் வடக்கு நோக்கிய ஒரு உபசன்னதி உள்ளது. அதில் 63 நாயன்மார்கள் அருகருகே நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ளனர். மகா மண்டபத்துக்கு மிக அருகில் அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் மற்றும் மாணிக்க வாசகர் ஆகியோரை கொண்ட ஒரு வடக்கு நோக்கிய உபசன்னதி அமைந்துள்ளது. திருக்காஞ்சியின் மிக பிரபலமான ஆன்மீக நம்பிக்கைகளில் ஒன்று முன்னோர் வழிபாடு மற்றும் பித்ரு தோஷ நிவர்த்தியாகும். மாசி மக நாளில் சங்கராபரணி ஆற்றில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து கங்கை வராக நதீஸ்வரரை வழிபட்டால் பித்ரு தோஷம் மற்றும் கர்மவினை தொடர்பான தடைகள் நீங்கும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. மேலும் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள பல கோயில்களின் உற்சவ மூர்த்திகளும் இந்த தீர்த்தவாரியில் கலந்து கொள்வது திருக்காஞ்சிக்கு மாசிமக விழாவின் தனி சிறப்பாகும். திருக்காஞ்சிக்கு காசியிலும் வீசம் அதிகம் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்படுவதாக தலமரபும் உள்ளூர் ஆன்மீக செய்திகளும் கூறுகின்றன. இதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுவது புனித நதி பிளஸ் சிவத்தலம் பிளஸ் முன்னோர் வழிபாடு என்ற 3 அம்சங்களின் சங்கமமாகும். காசியில் கங்கை நதியும் விஸ்வநாதர் வழிபாடும்
எவ்வாறு ஒன்றோடொன்று இணைந்துள்ளதோ அதுபோல திருக்காஞ்சியில் சங்கராபரணி ஆற்றங்கரையும் சிவ வழிபாடும் இணைந்து ஒரு தனித்துவமான ஆன்மீக சூழலை உருவாக்குகின்றன. இத்தலம் காசிக்கு நிகராக போற்றப்படுவதன் பின்னணியில் வேறொரு சம்பவமும் சொல்லப்படுகிறது. வேத விற்பனர் ஒருவர் தன் தந்தைக்கு நீத்தார் கடன் செய்ய அஸ்தியை காசிக்கு கொண்டு சென்றதாகவும், அவர் திருக்காஞ்சியை அடைந்தபோது மண்பானையில் இருந்த அஸ்தி பூக்களாக மாறியதாகவும் சொல்லப்படுகிறது. முற்காலத்தில் காசி ராமேஸ்வரம் யாத்திரை செல்பவர்கள் திருக்காஞ்சி தலத்துக்கும் வந்து வழிபாடுகள் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்களாம். 2023ஆம் ஆண்டு இங்கு சங்கராபரணி ஆதி புஷ்கர விழா நடைபெற்ற போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். ஆற்றில் புனித நீராடல், வழிபாடுகள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் சங்கராபரணி ஆற்றை புனித நதியாக கருதி இங்கு கங்கா ஆரத்தி நடத்தும் ஆன்மீக மரபும் உருவாகியுள்ளது. இதனால் திருக்காஞ்சி வெறும் கோயில் தரிசன தலமாக மட்டுமல்லாமல் நதியை மையமாக கொண்ட ஆன்மீக தலமாகவும் விளங்குகிறது. திருக்காஞ்சியில் பௌர்ணமி கிரிவலம் நடைபெறும் மரபும் உள்ளது. இதனால் இத்தலம் சிவாலயம் மட்டுமல்லாமல் கிரிவலம் மற்றும் தெய்வ வழிபாட்டுடனும் தொடர்புடையதாக உள்ளது. ஆன்மீக நம்பிக்கைகளின் அடிப்படையில் பக்தர்கள் முக்கியமாக பித்ரு தோஷ நிவர்த்தி, முன்னோர் ஆத்ம சாந்தி, கர்மவினை தொடர்பான தடைகள் நீங்குதல், குடும்ப நலன், மன அமைதி, வாழ்க்கையில் வளம், நீண்ட காலமாக நிறைவேறாத வேண்டுதல்கள் ஆகியவற்றுக்காக இறைவனை வேண்டுகின்றனர். காசியில் கங்கை, திருக்காஞ்சியில் சங்கராபரணி, காசியில் விஸ்வநாதர், திருக்காஞ்சியிலும் காசி விஸ்வநாதர். நதிக்கரையில் நீராடி முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து சிவபெருமானை வணங்கி இறையொருளை நாடும் பக்தர்களின் புனித பயணத்தில் முக்கிய இடம் பிடித்திருக்கிறது திருக்காஞ்சி. வரலாறு, நதி, சிவ வழிபாடு, முன்னோர் வழிபாடு என பல்வேறு சிறப்புகளை ஒருங்கே தாங்கி நிற்கும் இந்த புனித தலத்தை ஒருமுறை தரிசிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.